இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கோவில் நிலம் விற்கப்பட்டது குறித்து DBKL எதற்காக தெரியப்படுத்த வேண்டும்? அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் கேள்வி. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் வீற்றிருக்கும் நிலத்தை கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL விற்பனை செய்தது தொடர்பில் கோவில் நிர்வாகத்திடம் எதற்காக தெரியப்படுத்த வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த நிலம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சொந்தமானது அல்ல என்பது உறுதியாக தெரிந்த பின்னர் அந்த நில விற்பனை குறித்து அவர்களிடம் எதற்காக DBKL தெரியப்படுத்த வேண்டும் என்று டாக்டர் அக்மால் வினவினார். கோவில் நிலம் விற்கப்பட்டது தொடர்பில் ஆலய நிர்வாகத்திடம் DBKL தெரியப்படுத்தவில்லை என்று வாதிடும் மாய்கா தரப்பினரை அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் கடுமையாக சாடினார். அந்த நிலம் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு சொந்தமானது. அந்த நிலம் யாரிடம் விற்கப்பட்டது, எதற்காக விற்கப்பட்டது முதலிய விவரங்களை கோவில் நிர்வாகத்திடம் சொல்ல வேண்டிய அவசியமோ அவசரமோ DBKLக்கு இல்லை. இவ்விவகாரத்தில் மாய்கா தரப்பினர் DBKLஐ குற்றஞ்சாட்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டாக்டர் அக்மால் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த நிலத்தில் ஒட்டுண்ணியாக ஒட்டிக்கொண்டு இருப்பவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் DBKLக்கு கிடையாது என்பதை மாய்கா தரப்பினருக்கு தெளிவுபடுத்த தாம் விரும்புவதாக டாக்டர் அக்மால் குறிப்பிட்டுள்ளார். போலீசாரின் சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கையின் போது போலீஸ்காரர் ஒருவர் வாகனமோட்டியிடம் இருந்து ஏதோ ஒன்றை வாங்குவது போல தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் காணொளி தொடர்பில் சம்பந்தப்பட்ட 3 போலீஸ்காரர்களின் நடவடிக்கை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த சாலை சோதனை நடவடிக்கையின் போது போலீஸ்காரர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து தற்போது இலாக்கா அளவிலான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP AA அன்பழகன் தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சர்டாங் சரிகம்பாங்கானில் உள்ள தி மைன் சாலை சந்திப்பில் நடத்தப்பட்ட போலீசாரின் சாலை தடுப்பு சோதனையின் போது வாகனமோட்டியிடம் இருந்து போலீஸ்காரர் ஒருவர் ஏதோ ஒன்றை ரகசியமாக வாங்குவதை அந்த காணொளி சித்தரிக்கிறது. விசாரணைக்கு வழிவிடும் வகையில் இது குறித்து ஆரூடம் கூற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு AA அன்பழகன் அறிவுறுத்தியுள்ளார். லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் புத்ராஜயா மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் இன்று திங்கட்கிழமை 6வது நாளாக ஆஜராகியுள்ளார். ஒரு வீட்டில் 177 மில்லியன் ரிங்கிட் பெறுமானமுள்ள ரொக்க பணம் மற்றும் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் SPRMஇன் விசாரணை பிடியில் ஒரு சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இஸ்மாயில் சப்ரியின் டொயோட்டா வெல்ஃபயர் வாகனம் காலை 9:54 மணிக்கு SPRM தலைமையக கட்டட வளாகத்திற்குள் நுழைந்தது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரது வாகனம் சென்றது. வழக்கம் போலவே செய்தியாளர்களை நோக்கி கையசைத்தவாறு இஸ்மாயில் சப்ரி சென்றார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கான வீட்டுக்காவல் அரசாணை உத்தரவு தொடர்பான மறுசீராய்வு மனுவை எதிர்த்து சட்டத்துறை தலைவர் செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான விசாரணை இன்று புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றத்தில் தொடங்கியது. காலை 9:30 மணியளவில் தொடங்கிய இந்த விசாரணையில் சட்டத்துறை தலைவர் டுசுக்கி முக்தார் முதல் முறையாக ஆஜராகியுள்ளார். முன்னாள் மாமன்னர் சுல்தான் அப்துல்லா பிறப்பித்ததாக கூறப்படும் அரசாணை உத்தரவான நஜீப் தனது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டிலிருந்து அனுபவிக்க வேண்டும் என்ற கூடுதல் உத்தரவிற்கான வழக்கு விசாரணைக்கு அனுமதி வழங்கியிருக்கும் அப்பீல் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை தலைவர் மேல்முறையீடு செய்துள்ளார். முன்னாள் மாமன்னர் வழங்கிய இந்த உத்தரவை ஏற்று காஜாங் சிறையிலிருந்து கோலாலம்பூரில் உள்ள தனது இல்லத்திற்கு தன்னை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று நஜீப் நடத்தி வரும் இந்த சட்ட போராட்டத்தின் உச்சகட்டமாக கூட்டரசு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது.
வரும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் அறிவித்துள்ளார். PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் நாடு தழுவிய நிலையில் உள்ள கட்சி உறுப்பினர்களுடன் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் கட்சியின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு அடுத்த நிலையில் உள்ள முக்கிய பதவிக்கு போட்டியிட தாம் முடிவு செய்துள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தனது நோக்கம் குறித்து கட்சியின் தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் தாம் தெரியப்படுத்திவிட்டதாக டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு பலர் தங்கள் கிராமங்களுக்கு செல்லும் நிலை இருப்பதால் வரும் வியாழக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையில் நாட்டின் பிரதான நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதுடன் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு வித்திடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கில்லான் பள்ளத்தாக்கிலிருந்து பலர் வடக்கை நோக்கியும் தெற்கை நோக்கி புறப்படுவார்கள் என்பதால் தூர பயணத்தை மேற்கொள்கின்றவர்கள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2 நாட்களில் பிரதான நெடுஞ்சாலைகளில் நாள் ஒன்றுக்கு சராசரி 22 லட்சம் வாகனங்கள் பயணிக்கும் என்று மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM கணித்துள்ளது. புதியதாக பிறந்து இருக்கலாம் என்று நம்பப்படும் சிசு ஒன்றின் உடல் கழிப்பறை தொட்டியில் மீட்கப்பட்டது. நேற்று மதியம் 12 மணியளவில் ஸ்லாங்கூர் சபபர்னாம் சுங்காய் ஹஜி டோராயினி பெட்ரோனாஸ் எண்ணெய் நிலையத்தில் அந்த குழந்தையின் உடல் மீட்கப்பட்டதாக சபாபர்னாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது யூசுப் அஹ்மத் தெரிவித்தார். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் மீட்கப்பட்ட அந்த சிசு ஆனா பெண்ணா என்பது குறித்து உறுதி செய்யப்படவில்லை. பெட்ரோனாஸ் எண்ணெய் நிலையத்தில் பொருத்தப்பட்ட CCTV கேமரா பதிவின் வழி சந்தேகத்திற்குரிய 2 பெண்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.